சமூக வலைதளங்களில் தன்னை திட்டி எழுதுவதை பார்க்கும் பொழுது தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள் என்று கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். அவர் கூறுவதை பார்த்தால் சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்கள் கீழ்த்தரமானவர்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரசிகர்களுடனான சந்திப்பின் போது அவர் பேசியது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது. முதல் நாள் பேசிய அவர் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் அரசியலுக்கு வரக்கூடாது என்றார். அரசியல்வாதிகளை முதலைகள் என்றும் கூறினார். இந்த நிலையில் ரஜினி தமிழரா என்று பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வந்தனர். பாஜகவின் சுப்பிரமணிய சுவாமியும் கூட மராத்தியர் என்று ரஜினியை விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இன்று பேசிய ரஜினி, வேறு மாநிலத்தில் இருந்து வந்த என்னை தமிழனாக மாற்றியது நீங்கள்தான் என பழியை தூக்கி ரசிகர்கள் மீது போட்டார். அரசியலில் எதிர்ப்புதான் மூலதனம். எதிர்ப்பு இல்லாமல் யாரும் வளர முடியாது. அனைவருக்கும் வேலை உள்ளது. ஊருக்கு சென்று தொடர்ந்து வேலையை பாருங்கள். போர் வரும்போது பார்த்து கொள்வோம் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம்தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று உணர்த்தியுள்ளார் ரஜினிகாந்த். சமூக வலைதளங்களில் தன்னை திட்டி எழுதுவதை பார்க்கும் பொழுது தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள் என்றும் வருத்தம் தெரிவித்தார். ஜனநாயகம் சீர்குலைந்து கிடக்கிறது. அதற்கு மக்கள் மத்தியில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அப்போதுதான் நாடு உருப்படும் என்றும் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.